சித்து மதுவை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்ய முயற்சிக்கிறான். வேறு குருவின் கழுத்தில் கத்தியை வைத்து மதுவுடன் ஓட முயற்சிக்கிறான். ஆனால் சித்து ஏற்கனவே கார் சாவியை எடுத்துவிட்டான். ரவுடிகள் வீரவை இரக்கமின்றி அடித்தார்கள். இதை பார்த்த மது திருமணம் செய்ய ஒப்புக்கொள்கிறாள். ஒரு தேங்காய் உடைத்தவுடன் அதன் ஒரு துண்டு ஆட்டின் மீது பட்டதால் ஆடு உயிருடன் வருகிறது. இப்போது வீரவும் மதுவும் காரை அங்கேயே விட்டுவிட்டு பேருந்தில் வீட்டிற்கு செல்கிறார்கள். வீட்டிற்கு வந்ததும் மதுவின் சகோதரி அவனை அறிந்து, உன் பெற்றோரின் மரியாதையை பற்றி உனக்கு கவலை இல்லை என்று கூறுகிறாள். வேறு முன் வந்து, அவளை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து கொள்ளாதே, அவளை வீட்டிற்கு அழைத்துச் செல், யாராவது கேட்டால் பையன் மண்டபத்திலிருந்து ஓடிவிட்டான் என்று சொல்லு என்று கூறுகிறான். மதுவின் சகோதரி அவளை தன் அறைக்கு அழைத்துச் செல்கிறாள். மது மெதுவாக அவனை காதலிக்கிறாள் என்று வீரவுக்கு தெரியாது. மது தன் சகோதரியிடம்தான் வீரவை காதலிப்பதாகவும் அவனை திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறுகிறாள். ஆனால் அதை ஒருபோதும் சொல்ல முடியாது. இப்போது திருமண சடங்குகள் தொடங்குகின்றன. வீரவின் மாமா அவன் விருப்பமில்லாமல் அவனை பிடித்து மண்டபத்தில் உட்கார வைக்கிறார். வேறு, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்று சொல்வேன், கவலைப்படாதே என்று கூறுகிறான். ஆனால் மது அவன் கையை பிடித்துக் கொண்டான். இருவரும் மகிழ்ச்சியுடன் திருமணம் செய்து கொள்கிறார்கள். கதை இங்கு முடிகிறது. இந்த படம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்.